ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம எக்ஸ்பிளைனர்ல கொஞ்சம் வித்தியாசமான ஆனா ரொம்பவே மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். யூனோ, சும்மா நம்பர்ஸ், ஃபார்முலாஸ் இதெல்லாம் தாண்டி நம்ம மாடர்ன் வேர்ல்டே மாத்தி அமைச்ச சில ஹிடன் சீக்ரெட்ஸை பத்தி தான் ஆழமா அலச போறோம். ஓகே, லெட்ஸ் டைவ் ரைட் இன். இப்போ ஆகஸ்ட் 5 கேலண்டர்ல பார்க்க இது சாதாரண ஒரு நாள் மாதிரி தான் தோணும், ரைட்? பட் ட்ரஸ்ட் மீ, மேத்ஸ் ஹிஸ்டரியில இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேட். ஏன்னு கேக்குறீங்களா? இந்த ஒரே ஒரு நாள்ல தான் லிட்ரலி டிஃப்ரெண்ட் செஞ்சுரிஸ்ல வேற வேற நாடுகள்ல வாழ்ந்த சில பிரில்லியன்ட் மைண்ட்ஸ் நம்ம உலகத்தையே தலைகீழா மாத்திருக்காங்க. அவங்க யார், அப்படி என்ன செஞ்சாங்க? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். ஃபர்ஸ்ட், உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நம்ம ஃபோன்ல கால்குலேட்டர் யூஸ் பண்றோம்ல, அது எப்படி அவ்வளோ பெரிய 8 டிஜிட் 10 டிஜிட் நம்பர்ஸை லெஸ் தென் செகண்ட்ல மல்டிப்ளை பண்ணதுன்னு எப்போதாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஐ மீன், நீங்க டைப் பண்ணி ஈக்குவல் டு பிரஸ் பண்ண அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல ஆன்சர் வருது. அதுக்கு பின்னாடி இருக்கிற மூளை எது? வெல், இதுக்கான ஆன்சர் தேடி நாம போக வேண்டியது ஸ்ட்ரெயிட்டா ஆகஸ்ட் 5, 1900க்கு. அன்னைக்கு தான் ஃப்ராங்க் பால்வின் அப்படிங்கிற ஒரு ஆப்சல்யூட் ஜீனியஸ்க்கு அவருடைய ரெவல்யூஷனரி மெக்கானிக்கல் கால்குலேட்டருக்காக யூஎஸ் பேட்டன்ட் கிடைச்சது. ரிமெம்பர், கம்ப்யூட்டர்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அது. டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வர்றதுக்கு பல டெகேட்ஸ் முன்னாடியே பால்வின் ஒரு அருமையான மெக்கானிக்கல் கால்குலேட்டரை டிசைன் பண்ணாரு. அதுல எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையாதுங்க. சும்மா ஒரு ஹேண்டில் ஒரு 8 முறை டர்ன் பண்ணா போதும். ஜஸ்ட் 20 செகண்ட்ஸ்ல 180 பில்லியனுக்கு மேல வர மேசிவ் மல்டிப்ளிகேஷன்ஸை அப்சல்யூட்லி ஆக்யூரேட்டா அதை சால்வ் பண்ணிடும். லிட்ரலி பியூர் மெக்கானிக்கல் மேஜிக்னு தான் சொல்லணும். அன்னைக்கு அவர் அந்த இரும்புலையும் கியர்ஸ்லையும் செஞ்ச அந்த மெஷின் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் த டைரக்ட் ஆன்செஸ்டர் ஆஃப் த ஸ்மார்ட் போன் கால்குலேட்டர் யூ யூஸ் எவ்ரி சிங்கிள் டே. இன்னைக்கு உங்க பாக்கெட்ல இருக்கிற இந்த டிஜிட்டல் கன்வீனியன்ஸ்க்கு பால்வின் அன்னைக்கு போட்ட ஃபவுண்டேஷன் தான் முக்கியமான காரணம். ஹவு கூல் இஸ் தட்? ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் மிஸ்ட்ரி. மாடர்ன் கம்ப்யூட்டர் அல்காரிதம்ஸ் எப்படி இம்பாசிபிளான பசில்ஸை சால்வ் பண்ணுது, குறிப்பா ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து உங்க ஆன்லைன் பாஸ்வேர்ட்ஸை எப்படி இவ்ளோ செக்யூரா காப்பாத்துதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுக்கும் அதே ஆகஸ்ட் 5 தான் காரணம். ஆனா இப்போ நாம 1900ல இருந்து 1802க்கு ஜம்ப் பண்றோம். மீட் நீல்ஸ் ஆபெல், ஒரு இன்கிரெடிபிள் மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ், அண்ட் அவர் பிறந்த நாள் இன்னைக்கு தான். ஏபெலோட பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்னன்னா, செஞ்சுரிஸா எத்தனையோ மேத்தமேட்டிஷியன்ஸை குழப்பிட்டு இருந்த ஆல்ஜிப்ராயிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த 5th டிகிரிக்கான ஜெனரல் சொல்யூஷன்ஸை பத்தி அவர் பண்ண ரீசர்ச் தான். சிம்பிளா சொல்லணும்னா, ஆல்ஜிப்ராயிக் ஈக்குவேஷன்ஸ்ங்கிறது காம்ப்ளெக்ஸ் டேட்டால மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிற ரூல்ஸ். இன்னைக்கு நம்ம ஆப்ஸ் ரன் ஆகிற காம்ப்ளெக்ஸ் அல்காரிதம்ஸ்க்கெல்லாம் இதுதான் அந்த ஹிடன் ஃபவுண்டேஷன். அவர் அந்த மேத்தமேட்டிக்கல் தியரியில இருந்த கேப்பை பத்தி பேசும்போது, டு ஃபில் திஸ் கேப் இன் தி தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு ரொம்ப தைரியமா சொன்னாரு. அன்னைக்கு அவர் தியரியில ஃபில் பண்ண அந்த கேப் தான் இட் லிட்ரலி லேட் த கிரவுண்ட் ஒர்க் ஃபார் த டிஜிட்டல் செக்யூரிட்டி ஆஃப் த ஃபியூச்சர். இன்னைக்கு நம்ம டேட்டா அவ்வளோ சேஃபா இருக்க இவரும் ஒரு ரொம்ப முக்கியமான காரணம். ரைட், திஸ் பிரிங்ஸ் அஸ் டு our third mystery. சோஷியல் மீடியா எப்படி இன்ஸ்டன்ட்லி மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸை கனெக்ட் பண்ணுது? அது மட்டும் இல்லாம அவ்வளோ பெரிய மேசிவ் அமௌண்ட்ஸ் ஆஃப் டேட்டாவை எந்த ஒரு குழப்பமுமே இல்லாம எப்படி ஆர்கனைஸ் பண்ணுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஹிடன் மேத்தமேட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும்? அகெயின் அதே ஆகஸ்ட் 5, ஆனா இப்போ வருஷம் 1855, இட்டாலியன் மேத்தமேட்டிஷியன் ஆல்ஃப்ரெடோ கெப்பெலி பிறந்த நாள். கப்பேலியோட மேஜர் ஒர்க் பாத்தீங்கன்னா குரூப் தியரி அண்ட் லீனியர் ஈக்குவேஷன் சம்பந்தப்பட்டது. இதை கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும்னா, ரொம்ப பெரிய கெயாட்டிக் சிஸ்டம்ஸ் ஆஃப் டேட்டால எப்படி ரேங்க் அண்ட் பர்ஃபெக்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுன்னு அவர் மேத் மூலமா கிளியர்லி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாரு. இன்னைக்கு கம்ப்யூட்டர்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் நோட்ஸ் இருக்கிற லார்ஜ் நெட்வொர்க்ஸை ஈஸியா ஆர்கனைஸ் பண்ண இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அவரோட ஹிஸ்டாரிக்கல் கோட் ஒன்று இருக்கு, ஃபைண்டிங் த நேச்சுரல் கீ டு ஸ்டடி குரூப் சப்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்வாரு. அதாவது ஒரு பெரிய கேஆஸ்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சீக்ரெட் பேட்டர்னை கண்டுபிடிக்கிறது. ஐ மீன், மேத்தமேட்டிக்கலி ஸ்பீக்கிங், தட் இஸ் ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங். Now, for our final and probably the most exciting mystery, Google Maps எப்பவும் எப்படி அவ்வளோ ஆக்யூரேட்டா இருக்கு? உங்க போன்ல இருக்கிற GPS ஸ்பேஸ்ல சுத்திட்டு இருக்கிற சேட்டலைட்ஸ் மூலியமா உங்களை எப்படி பெர்ஃபெக்ட்லி ட்ராக் பண்ணுது? நம்ம தினமும் பார்க்குற இந்த எவ்ரிடே மேஜிக் எப்படி சாத்தியம்? திரும்பவும் ஆகஸ்ட் 5க்கே வருவோம். வருஷம் 1986. பானிஷ் ஹாஃப்மன் காலமான நாள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கூடவே ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ண ஒரு பிரில்லியன்ட் மைண்ட் அவர். அவரோட மெயின் ஒர்க் ரிலேட்டிவிட்டி அண்ட் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக் ஃபீல்ட்ஸ்ல இருந்துச்சு. ரிலேட்டிவிட்டினா உங்களுக்கு தெரியும், த ஃபிசிக்ஸ் ஆஃப் கிராவிட்டி அண்ட் டைம். இப்போ ஸ்பேஸ்ல டைம் கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகும், ரைட்? ஸோ உங்கள் மொபைல் ஃபோன் கூட அந்த ஜிபிஎஸ் சேட்டலைட்ஸ் பர்ஃபெக்ட்லி சிங்க்டாக இருக்கணும்னா அந்த டைம் டிஃப்ரென்ஸை அட்ஜஸ்ட் பண்ண இந்த மேத் ரொம்ப முக்கியம். இந்த மேத் மட்டும் இல்லைனா our ஜிபிஎஸ் டெக்னாலஜி would completely fail.
அவர் ஐன்ஸ்டைனை பத்தி விவரிக்கும் போது a ceaseless search for cosmic simplicity அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாரு. அன்னைக்கு அவங்க யூனிவர்ஸ்ல தேடின அந்த காஸ்மிக் சிம்பிளிசிட்டி தான் இன்னைக்கு மாடர்ன் நேவிகேஷன். அதுதான் உங்களை எப்போ ரைட் ரூட்ல கூட்டிட்டு போகுது. ஸோ யூ நெவர் கெட் லாஸ்ட் ஆன் த ரோட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லாரும் 1802ல ஏபல், 1855ல கபேலி, 1900ல பால்ட்வின், அப்புறம் 1986ல ஹாஃப்மன். கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சென்ச்சுரிஸ், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஆனா இவங்க எல்லாரும் கனெக்ட் ஆகுற ஒரே புள்ளி ஆகஸ்ட் 5th. இவங்க எல்லாரும் கேட்ட கேள்வி ஒண்ணுதான், ஹவு டு ஃபைண்ட் பேட்டர்ன்ஸ் இன் கேயாஸ். அவங்க கண்டுபிடிச்ச அந்த பேட்டர்ன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் அண்ட் மாடர்ன் வேர்ல்ட இவ்ளோ ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிருக்கு. So, students, the biggest question for you now is, what pattern will you find today? இன்னைக்கு நீங்க உங்க டெய்லி லைஃப்ல என்ன ஹிடன் மேத் பேட்டர்னை கண்டுபிடிக்க போறீங்க? உலகத்தை சுத்தி இருக்கிற மேத்தை கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிங்க. Keep exploring, keep questioning. ஏன்னா, the next great discovery could absolutely be